மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப குரு அதிசார பயிற்சி நடக்க போது நமக்கு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு குரு உங்களுக்கு ராசிக்கு 3ல அப்ப இருக்கிறாரு. அப்ப மிதுன வீட்டுல இருக்கிற குரு பவன் ராசிக்கு 4ல உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான கடக வீட்டுல அடுத்த ஒரு 74 நாளுக்கு குரு அதிசார பயிற்சி நடக்க போகுது. அப்ப இது எப்ப இருந்து எப்ப அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு 2.5 மாசம் இந்த குரு அதிசார பயிற்சி. அப்ப இந்த குரு அதிசாரம் ஆகுறதுனால உங்களுக்கு பலன்கள் மாறுதான்னு கேட்டா எப்பவுமே வக்ரம்னாலே ரிவர்ஸ்ல நட்சத்திரங்கள்ல தான் டிராவல் ஆவாங்க. பட் இந்த வட்டம் நடக்க போறது ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு குரு அதிசாரம் ஆகுறதுனால நமக்கு பலன்கள் மாறும். அப்ப யாருக்கு அப்படின்னா மேசராசியில் பிறந்த அஸ்வினி, கார்த்திகை, அது போக இந்த பரணி, இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்காங்கட்டா ஆமா இருக்க போது. காரணம் இந்த குரு நின்ற பலன், இந்த குரு பார்வை பலன்கள் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்தான பலன்களை இவர் மாத்த போறார். அப்ப இந்த குரு ராசிக்கு 4ல உங்களோட சுகஸ்தானத்துல நிக்க போறார். அப்ப சுகஸ்தானம் அப்படின் போது உங்களோட அம்மா ஸ்தானம் சுகஸ்தானம். அப்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த உச்சம் பெற குரு உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா இந்த 4ஆம் இடம் அப்படின் போது இந்த மேசராசியில் படிப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மேல் படிப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பாதியிலே படிப்பு மிஸ்டேக்ஸ் ஆனவங்க, அதுப்போ படிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் படிப்புல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்லாவே நீங்க படிப்பீங்க, படிப்புல அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகருவீங்க அப்படின்னு நான் ஞாபகப்படுத்துறேன். அது போக நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் சரி, மாஸ்டர்ஸ் பண்ணாலும் சரி, டிகிரிஸ் பண்ணாலும் சரி, பிஹெச்டி, எதுக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது உங்களோட அம்மா லைன்ல அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை போய் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அம்மா பிள்ளைங்களுக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுல நீங்க இருந்திருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது அப்பா வழி சொத்து. அப்ப உங்களோட அப்பா வழியில சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா வருவதற்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது சிலர் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இல்ல இருக்கிற வீட்டவே ரெனோவேஷன் பண்ணணும், இருக்கிற வீட்டை தக்க வைக்கணும், வாகனத்தை தக்க வைக்கணும் அப்படின்னு கூட்டுறல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த குரு உங்களுக்கு சாதகமா இருப்பார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது இந்த குருக்கு பார்வை பலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 ஸ்தான பலன்களை பார்க்க போறாங்க. இதுல உங்களுக்கு அஸ்தமஸ்தானம் 5ஆம் பார்வையாகவும், அதுபோக தொழில் ஸ்தானம் 7ஆம் பார்வையாகவும், அதுபோக விரயஸ்தானம் 9ஆம் பார்வையும் பார்க்கறதுனால இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு சில பலன்கள் மாறும். அதுல இந்த குரு உங்களோட அஸ்தமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அஸ்தமஸ்தானம் அப்படின்னு வரும்போது நமக்கு சில காரிய தடைகள், இது வரைக்கும் நான் எது செஞ்சாலும் காரிய தடங்கள் ஆகுது, எதை செஞ்சாலும் எல்லாமே பாதியில நின்றது, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சு பாத்தீங்களா, அது உங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயங்களாவே இருக்கும். அப்ப அந்த காரிய தடங்கள்ல இருந்து நீங்க நிவர்த்தி ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. இது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது உங்களுக்கு இடம் மாற்றம். வேற ஏதாவது ஒரு இடம் மாற்றம் பண்ணணும், இருக்கிற இடத்துல இருந்து வெளியே போகணும், வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், இல்லைன்னா வெளியூர் போகணும், வியாபாரத்தை எக்ஸ்டர்னல் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு வட்டாரத்தை விரிவடைவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். அதுபோக எனக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆகுமான்னு கேட்டா அடுத்த 2.5 மாசத்துக்கு இந்த குரு உங்களோட அஸ்தமஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகுறதுக்குரிய விஷயத்தை இவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுல நீங்க நல்லதமா பிரச்சனைகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கும் உங்க ஜாதகம் ஒத்துழைக்கும். அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனை, இன்சூரன்ஸ் பிரச்சனை, போனஸ் பிரச்சனை, இதுலலாம் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஜாடி ஆகுமான்னு கேட்டா அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட கம்பெனி ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல சொத்து ரிலேட்டடான விஷயங்களா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப ரெண்டாவது உங்களுக்கு இந்த குரு 7ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறார். அப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களோட தொழில் ஆல்ரெடி நீங்க தொழில்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தொழில்ல இன்னும் அது ஸ்லோவா ஸ்மூத்தா உங்களுக்கு போவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அந்த தொழில்ல இருந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. அதே மாதிரி புதுசா தொழில் தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கும், புதுசா வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்ப புதிய முயற்சி பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 74 நாளுக்கு தான். இதை கரெக்டா தக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லதமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமா நல்லதமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடு, வெளி முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்ணா கூட அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன்.
அதே மாதிரி வந்து ஆல்ரெடி நான் வந்து சொந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்னோட பொருளாதாரத்துல நான் முன்னேற்றம் அடைவேனா, பொருளாதார ரீதியா வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவேனான்னு கேட்டா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பொருளாதார நிலைமையில நீங்க முன்னேற்றம் அடைவதற்குரிய ஹார்ட் ஒர்க்கை நீங்க போட்டாலே போதும். உங்க தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறது, உங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் அடுத்த 2.5 மாசத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இதை தக்க வச்சுட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதுல தொழில் தானே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்ப 2வது வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப விரையாதிபதி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்க்குறாரு, இது என்ன எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து வெளிநாட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், இல்லாட்டா வெளிநாட்டுல இருக்கிறவங்க மறுபடியும் உள்நாட்டுக்கு வரணும், வெளிநாட்டுல வேலையில இருந்து அங்கிருந்து நான் ரிலீவர் ஆக போறேன் அப்படின்றவங்களுக்கு, அங்க இருந்து இடமாற்றம் பண்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு இடம் மாற்றம் இருக்குது. அப்ப இங்க இருக்கிறவங்க அங்க போறது, அங்க இருக்கவங்க இங்க வருது அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள நீங்க வருவீங்க. அதே வந்து விசா ப்ராசஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு சாதம் வரும். அப்ப விசானா ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதே கம்பெனில இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்டர்னல் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும், அதே வந்து நான் வந்து மைக்ரேட் ஆயிட்டேன், அங்க வந்து விசா கிடைச்சு அங்கே பெர்மனண்டா ரெசிடென்ஸ் ஆகிறதுக்குரிய சேர்த்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி வந்து ஆன்மீக பயணம், சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படின்னா கோயில் குளம் போகணும், ஸோ அது போக வந்து இன்னமும் வந்து சுற்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள இருக்குன்னா கூட உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 2.5 மாசத்துக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து விசா ப்ராசஸ் அதுக்கு இருந்தால் கூட, அதான் சுற்றுலாக்குரிய விசா ப்ராசஸ்க்கு இருந்தால் கூட அந்த டூரிஸ்டமுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா 2026 கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து சுப விரயங்கள் நடந்த வண்ணம் இருக்கும். அப்ப சுப விரயங்கள்னா வீட்டுல வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு வந்து செலவுகள் போறதுக்குரிய மாதிரி இவர் ஏற்படுத்துவார். அது வந்து கல்யாணமா இருக்கலாம், அது போக வந்து உங்களோட வீட்டுல உள்ள சுப நிகழ்ச்சிகள் எதாவது நீங்க ட்ரை பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் வந்து அந்த செலவுகள் நடக்கும். பட் இந்த செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து வீண் விரயமா இருக்காது, சுப செலவுகளாகவே இவர் ஏற்படுத்துவார். அது போக வந்து மேஜர் கடன் அடைக்கப்படுமா, கடன் அடைச்சிருவேனா அப்படின்னா சின்ன சின்ன கடன்லாம் இருக்குது, இந்த தலைக்கு மேல வந்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னா அந்த கடனும் உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்குள்ள வந்து அடைத்து முடிவதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய கடனா இருக்குது, பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து உங்க ஜனன ஜாதகம் தான் உங்களுக்கு தீர்மானம் பண்ணும். உங்களோட ஜனன ஜாதகத்துல இருந்து இப்போதைக்கு நடக்கிற தசாபுத்திகள், உங்க ஜனன ஜாதத்துல உட்கார்ந்து இருக்கிற கிரகங்களை பொறுத்து உங்களோட ஜனன ஜாதகம் செயல்படும். மற்றபடி இந்த குரு பவன் வந்து இந்த குரு பார்வை பலன்கள், குரு நின்ற பலன்கள், இந்த 4 ஸ்தான பலன்களை மட்டும்தான் இவர் சேஞ்ச் பண்ணாரு. இதை தவிர்த்து நான் நிறைய சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு நினைச்சால் கூட அதெல்லாம் உங்களோட ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தீர்மானமாகும். அப்ப இந்த 74 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் இந்த குரு நின்ற பலன் உங்களுக்கு இந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் குரு ரிவர்ஸ் ஆயிடுவார். அப்ப குரு வந்து ராசிக்கு மறுபடியும் 3ல உங்களோட சகோதர ஸ்தானத்துல வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பலன் வழங்க ஆரம்பிச்சுறாரு. அப்ப நீங்க இந்த 74 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கு, ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த 74 நாள்ல எனக்கு எதுவும் நடக்கல, எல்லாமே சுமாராக தான் இருக்கு அப்படின்னா உங்க ஜனன ஜாதத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதத்துல நடக்கிற தசாபுத்தியை பொறுத்தும், உங்க ஜனன ஜாதத்துல இருக்கிற தொழில் ஸ்தானத்தை பொறுத்தும், கடன் ஸ்தானத்தை பொறுத்தும், அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு கேட்டா மேசராசியில் பிறந்த இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்கள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குரு அதிசார பயிற்சியை. சரிங்களா?